சீவன் கொடுத்த வரம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரது கை கால் உள்ளுறுப்பு வயிறு எல்லாமே பலவீனமாயிடும். பலவீனமான உடம்புல முதல்ல நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது. வயிற்றில் உள்ள குடலுக்கு மருந்து கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த மருந்து மாத்திரை உணவு எது சாப்பிட்டாலும் அது குடலுக்கு சென்று அங்கு ஜீரணமாகி உடலுக்கு வேண்டிய சத்தாக உடலில் உள்ள நோயை குணப்படுத்தும் மருந்தாக மாற்றுவது குடல். இரத்தம், குளுக்கோஸ், ஊசியில் ஏற்றும் மருந்துகள் நரம்பு சதை வழியாக ஏற்றி தற்காலிகமாக வாழ வைக்க முடியும். வயிற்றில் உள்ள குடல் வழியாக நீண்ட நாள் வாழ வைக்க முடியும். நோய்க்கு மருந்து சாப்பிடுவதற்கு முன் குடலுக்கு பேதி மருந்து சாப்பிடுங்கள். சித்த மருத்துவத்தில் பேதி மருந்து தலைசிறந்த மருந்து. இயற்கை உணவே மருந்து. ஒருவரின் வயிறே வயசு. நீண்ட ஆயுளுக்கும் நோயில்லாமல் வாழ்வதற்கும் குடல்தான் மூல காரணம். சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் இந்த மகா துரை.